நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்ன விடயங்கள் பேசியிருக்கிறார், இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்று பாராளுமன்றம் காலை வழமை போல் ஆரம்பித்தது. அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பிரசன்னமாயிருந்தாங்க. இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் பாராளுமன்ற சட்டத்தினுடைய கோவையினுடைய 27வது சாரத்தின்படி தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சிஐடியிடம் முறைப்பாடு செய்தது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக டிசிசி கூட்டங்களில் கயத்திருந்தார்கள். டிசிசி கூட்டத்தில் அண்மையில் டிசிசி கூட்டத்தில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட வைத்தியராக இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வைத்தியருடைய தனிப்பட்ட வங்கி கணக்கின் ஊடாக பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த தனிப்பட்ட ரீதியில் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கி கணக்கின் ஊடாக எந்த விதமான ஒப்பந்தக்காரரிடமும் வந்து ஒப்பந்தங்கள் வந்து எதுவுமே எடுக்காமல் தனிப்பட்ட ரீதியாக ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னிச்சையாக தனிநபர் வைத்திய ஒருவரனுடைய முயற்சி அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வங்கிகளுக்கு பணம் வந்து அதன் ஊடாக கட்டப்பட்டதாக இப்படி செய்திகள் வந்து பரவப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த வைத்திய கட்டும் பணி சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற அல்லது வைத்தியசாலையில் இருக்கின்ற நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நலம்புரி சங்கத்தினுடைய எந்த விதமான அறிக்கைகளும் இல்லாமல் அல்ல நலம்புரி சங்கத்தினுடைய கணக்கறிக்கைகள் எதுவும் இதுவரை கிடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே கடந்த டிசிசி கூட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சரவண பவானா இருக்கலாம், அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனாவாக இருக்கலாம், அது மட்டுமில்ல பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் எம்பியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே வந்து இது சம்பந்தமாக டிசிசி கூட்டத்தில் வந்து முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வு கிடைக்கப்பெற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக சிஐடியினரிடம் வந்து முறைப்பாட்டை முன் வச்சிருந்தார். ஆனால் அந்த முறைப்பாடு வந்து விசாரணைகள் இடம்பெற்றதா அப்படின்னு சொல்லி இதுவரை தகவல்கள் இல்லை. விசாரணைகளில் இடம்பெறுகின்ற பட்சத்தில் வந்து அது வெளியில் வந்துருகின்ற பட்சத்தில் அதை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அண்மையில் ஒரு வீடியோவில் பயந்திருந்தார். இந்த வைத்தியசாலையில் குறிப்பிட்ட தனிநபரனுடைய வங்கி கணக்கினுடைய முன்பக்க பிரதி தனக்கு கிடைத்திருப்பதாகவும் அதனூடாக அதை வந்து நாங்கள் சிஐடியில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமாக இன்று இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை அமைச்சிடம் வந்து இந்த கேள்வியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்டது. அதாவது வந்து இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கோரியிருந்தோம், ஆனால் தரவில்லை. இது சம்பந்தமாக இந்த பணத்தில் வந்து ஊழல் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, இந்த பணம் தனிப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்ட விஷயம் தெரியுமா, அல்லது வந்து இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, இந்த ஒப்பந்தங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்டது, இதுக்கான விண்ணப்ப குரல்கள் எதுவுமே வந்து கொடுக்கப்படவில்லை. இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் அல்லது பல்வேறுபட்ட கேள்விகளை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சுகாதார அமைச்சிடம் வந்து இதனை முன்வைச்சிருந்தார். ஆனால் சுகாதார அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் அதுக்கான சரியான தெளிவான தீர்வு ஏதாவது கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எதுவுமே தீர்வு இல்லை. அவர்கள் வந்து காலம் கேட்டுக்கிற குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக இந்த தீர்வை நாங்கள் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து தெல்லிப்பளை வைத்தியசாலை சம்பந்தமாக சரத் 27 படி இன்று வந்து காலையில் நடந்த விஷயம். அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலையில் வந்து மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீண்டும் இந்த மாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இளைஞர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக
பாராளுமன்றத்தில் பேசப்பட இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்களை முன் வச்சிருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 14,500 பேர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேறு வேறு பணிகளில் இருந்து வந்திருந்தார்கள், ஆசிரியர் பணிகளில் இருந்து வந்தார்கள். அதுக்கப்புறமாக இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸரில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீண்டும் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். இதுகளுக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பது சம்பந்தமாக ஒரு கட்டம் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தபால் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபால் ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வருவதில்லை போவதில்லை என்பதற்காக அவர்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது வந்து கை அடையாளம் வந்து வைத்து வேலைக்கு வர வேணும் போக வேணும், இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருந்தது. இந்த நேரத்தில் வந்து இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது தபால் ஊழியர்கள் மட்டுமன்றி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது வந்து இவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து சுட்டிக்காட்டினார். ஏன்னு சொன்னால் வைத்தியர்களாக இருப்பவர்கள் கூட 6 மணித்தியாலங்கள் வந்து ஓவர் டைம் வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வெளியில வந்து ஒரு கிளினிக்கில் போயிருந்து பிரத்தியமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அல்ல தனிப்பட்ட ரீதியில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்குமே இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியர் 6 மணித்தியாலம் எக்ஸ்ட்ராவாக போடுகிறார், ஒரு 6 மணித்தியாலம் ஓவர் டைம் போடுறாருன்னு சொன்னால் வைத்தியர் போடுவார், அதே மாதிரி தாதிமார் போடுவார்கள், சிற்றூழியர்கள் போடுவார்கள். இப்படி எத்தனை பேர் இப்படி போட்டு எடுப்பார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கில் பார்க்கணும். இப்படி தனிப்பட்ட ரீதியில் வந்து அவர்கள் வைத்தியசாலையை விட்டு வேறொரு தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய காசையும் எடுத்துக்கொண்டு பிரைவேட்டைசேஷன் பணம் எடுக்கின்ற விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும். இவர்கள் பாராளுமன்றம் வருகின்ற போகின்ற நேரங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மாலையில் இடம்பெற்ற பேச்சு அவருக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து பகிர்ந்திருந்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது. இதில் வந்து முதுகெலும்பு இருக்கின்ற 159 என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் முடியும் என்றால் இதனை செய்து காட்டுங்கள். உங்களால் வந்து இதுக்கு சட்டம் கொண்டு வர முடியாவிட்டால் நான் சட்டம் கொண்டு வரேன், எனக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்ற வகையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மாலையில் இடம்பெற்ற இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து கேட்டதையும் வந்து நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது எவ்வாறு இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டாலும் வைத்தியத்துறையில் மட்டும்தான் ஊழல்கள் இடம்பெறுகிறது, வைத்தியத்துறையில் தான் இவ்வாறு செய்யப்படுகிறார்கள் சொன்னால் வைத்தியத்துறையில் மட்டுமில்லை, இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தனிப்பட்ட ரீதியான தனிப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள். இங்கே வந்து குறிப்பிட்ட ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு மீதி நேரங்களில் தங்களுடைய வேலைகள் பார்த்து விட்டு இப்போ இந்த மாலையில் வந்து சைன் பண்ணுறார்களா இல்லையா, வீட்டை வருகிறார்கள், அதாவது வந்து காலை மாலையும் போவார்கள், சைன் பண்ணுவார்கள், மற்ற நேரங்களில் வந்து தங்களுடைய வேலைகளை பார்க்குறது, வழிக்கள உத்தியோகத்தர்கள் இவ்வாறான வேலைகள் பார்ப்பது சரியான வகையில் வந்து யாருமே வந்து செயற்படுவதில்லை. அரசாங்கத்தினுடைய பணம் வந்து இங்கே மோசடி இடம்பெறுகிற விஷயம் வந்து உண்மையில் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஆசிரியர்கள் காலையில் வருவார்கள், பாடசாலையை சைன் பண்ணுவார்கள், பாடசாலைக்கு அருகிலே வந்து அவர்களுடைய வீடுகள் இருக்கும், அவர்கள் வந்து வீட்டை போய் சமைக்கிற வேலையிலிருந்து மனுஷிக்கு மரக்கறி வெட்டி கொடுக்குற வேலையிலிருந்து இதர வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் கையெழுத்து போடுகின்ற நேரத்துக்கு ஏற்ற வகையில் பாடசாலைக்கு வருகின்ற ஆசிரியர்களை வந்து ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அதனை கடந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பல்வேறுபட்ட அரசாங்க ஊழியர்கள் வைத்தியர்களை தாண்டி ஓவர் டைம் போடுவது அல்லது வந்து காலையில் சைன் பண்ணி விட்டு மாலையில் சைன் பண்ணுவதுக்கு இடையில வந்து தங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் எல்லாமே வந்து செய்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஊழல் செய்தார் அல்லது வந்து கையூட்டு பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி அவருடைய துணைவியார் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அல்லது வந்து அவர்களுடைய அந்த பதவி நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிற ஊடகங்களில். இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய சம்பளம் எடுக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது வந்து வெளிக்கள உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், அல்லது வேறு இதர வேலைகள் செய்பவர்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரையும் சரியான வகையில் கட்டுப்படுத்தி இதை ஒரு நெறிப்படுத்தி இந்த கொடுக்கப்படுகின்ற ஊதியத்துக்குரிய வேலைகளை அவர்களிடமிருந்து வாங்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. இது பாராளுமன்றத்தில் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் பாயும் அப்படின்றது மட்டுமில்லாமல் காலையில் இடம்பெற்ற இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய ஊழல்கள் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார். ஆனால் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட வைத்தியசாலை அதிகாரி மீதோ அல்லது வந்து அதுக்கு உடந்தையாக இருந்த வைத்திய தொழிற்சங்கத்தின் மீதோ அல்லது வந்து நலம்புரி சங்கங்கள் மீது அல்லது வந்து இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற இதனோடு ஈடுபாடில் அல்லது இதனோடு தொடர்பட்டவர்கள் மீது நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னு சொல்லி
சகோதரி கௌசல்யா அவங்க வந்து ஒரு பகுதியையும் வந்து பகிர்ந்திருந்தாங்க. இதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில ஊழல்கள் செய்பவர்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இலங்கையை பொறுத்தவரையில எங்களோட தமிழர்கள் பிரதேசத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள். இது பாடசாலை மட்டமா இருக்கலாம், அல்ல ஒரு சமூகமான நிலையமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கோயிலா இருக்கலாம், ஒரு இந்து கோயிலா இருக்கலாம், கத்தோலிக் கோயிலா இருக்கலாம், இதுகளுக்கு இந்த பரிபால சபையினர் இருக்கலாம். இதுகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு காலங்களில் ஊழல் இருந்தால் கொள்ளையடித்தவர்கள் அவருடைய அப்படியே வந்து ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு காலத்தில் வந்து அதுக்கான கட்டுப்பாடுகள் இல்லை, அல்ல அவர்களை தண்டிப்பதற்கு யாருமே இல்லாத பட்சத்தில் வந்து அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் ஊழல்வாதிகளை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. தென்பகுதியில் இருக்கிற ஊழல்வாதிகளை கைது செய்கிறார்கள், வழக்கு போடுகிறார்கள். அதே மாதிரி இந்த ஊழல்வாதிகளுக்கு நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் பயந்துக்கிறேன். இங்கே ஊழல் செய்பவர்களும் தண்டனைக்கு நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்கின்ற பாவத்துக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் இருக்கிறது. அதை வந்து அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையோடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.